இந்த இன்கேமரா விசாரணை வழக்கு தொடுத்தவங்க யார் மேலே தொடுத்தாங்களோ அவங்களையே நேராக வந்து ஆஜராகுங்க 5:30 மணிக்கு, இதனோட வேண்டுகோளாக எடுத்துக்கங்க, நல்லெண்ணத்தில் சொல்கிற ஒன்றா பாருங்க அப்படின்னு நீதிபதி அழைக்கிறதையும் அதன் தொடர்ச்சியாக இந்நேரம் வரையிலும் விவாதங்கள் போயிட்டு இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? சார், அடிப்படையில் நிறைய தவறுகள் வருது. எரேனியஸ் என்னன்னா, இது வந்து ஒரு டபிள்யூபி ரிட் பெட்டிஷன், ஒரு டபிள்யூஎம்பி ரிட் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன். ரெண்டுலுமே டாக்டர் ராமதாஸ் பெட்டிஷனரே இல்லையே, அவரே இல்லையே. காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ரெப்ரசன்டேட் பை யாரு அப்படின்னா அதோட ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் சிலர். அன்புமணி ராமதாஸ் பேர் இருக்கு கோ பெட்டிஷனர், அதாவது ரெஸ்பாண்டண்டா, அவரும் அதர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ டாக்டரை எப்படி கூப்பிட முடியும்னு எனக்கு புரியல. மேட்டர் வந்து சிவில் மேட்டருங்க. ரிட் எப்போ வரும் அப்படின்னா when there is no remedy available, எந்த விதமான சட்ட நிவாரணமும் கிடைக்காத போது நம்ம ரிட்டு போடுறோம். வழக்கு தொடுத்த அந்த கட்சியோட புதிய பொதுச் செயலாளர் முரளி சங்கரை தான் கூப்பிட்டு இருக்கணும். ஒருவேளை கூப்பிட்டு நேரில் விசாரிக்கிறதுனா, மாறாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதுல வழக்காடியே இல்லை, அவரை வந்து அழைச்சது வந்து எரேனியஸ் சொல்றீங்களா சார்? கண்டிப்பா சார். ஒரு பெட்டிஷன் சார், ஒரு ரிட் பெட்டிஷன் ஒரு நீதியரசர் முன்னாடி வருது, விசாரணைக்கு வருது. பெட்டிஷனர் தரப்பு இருக்கும், ரெஸ்பாண்டன்ட் தரப்பு இருக்கும். இங்க வந்து எக்ஸ்பர்ட்டியா கொடுக்க வேண்டாம், ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனல் டெட்லாக் கொடுத்துடக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கலாம். அதெல்லாம் கூட நான் தவறு சொல்றேன். ஆனால் பெட்டிஷனராகவே இல்லையே அவரு. அவரு வந்து என்ன கருத்து சொல்லலாம், அந்த கருத்தை எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்க முடியும்? இது பெரிய மாபெரும் கேள்வி. அவர் கண்டிப்பா சிஜே கிட்ட போய் இதுக்கான விளக்கம் பெற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். மற்ற எல்லா பாயிண்டும் சரிதான். அவர் வந்து நேரடியான மனுதாரராக வழக்காடியாக அவர் இல்லைனாலும் அந்த கட்சிக்கு தலைவர் அவரு, அவருடைய கட்சி நிறுவனர் அவர். இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நீதிமன்றம் யாரை வேண்டுமானாலும் சம்மன் பண்ணலாம்ல, நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. நீங்க பெட்டிஷனரை தான் கூப்பிடணும், ஜெனரல் செக்ரட்டரியை தான் கூப்பிடணும், இவரை கூப்பிடுறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு, எந்த அடிப்படையில் கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல, நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. இது வந்து பார்ட்டி சம்பந்தப்பட்ட, பார்ட்டியோட சிவில் மேட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு ரிட்டை ஏத்துக்கிறதாவே வச்சுக்கோங்க. இதே எனக்கு பெரிய குழப்பம் இருக்கு. என்னன்னா, ரிட்டு வந்து கீழே செக்ஷன்ல பாஸ் ஆகணுங்க. ரிட்டுக்கு முதல்ல மெயின்டெனபிலிட்டி ஆர்குமெண்ட் வேணும். அதை தாண்டி வரதாவே வச்சுக்கோம். நீதியரசர் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஆனா ஒரு பார்ட்டியாவே இல்லாத ஒருத்தரை வந்து யாராலையும் விசாரிக்க முடியாது சார். அப்படி விசாரிச்சா அதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. ஒன்று. இரண்டாவது, ஒரு பார்ட்டியோட ஒரு பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் இருக்கா இல்லையா, இதுக்கான சட்ட புஸ்தகம் எது, பார்ட்டியோட பைலா, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டியும் வந்து அது பைலானால கைடு பண்ணுவாங்க. உதாரணமா அதிமுக பைலா வேறவா இருக்கும், பாமக பைலா வேறவா இருக்கும். அப்ப எப்படி நீதியரசர் இந்த முடிவை எடுத்தார்? அப்ப அதுல அரசியல் இருக்காங்கிற சந்தேகம் வரும்போது அது பெரும் சிக்கல் தான் சார் நான் நினைக்கிறேன். நீதியரசர் அந்த முடிவை எந்த அடிப்படையில் எடுத்தாரு அப்படின்றது அவருடைய தீர்ப்பில் சொல்லும்போது சமுதாயத்துக்கு, உலகத்துக்கு தெரிய வரலாம். இன்னென்ன முகாந்திரங்களின் அடிப்படையில் நான் இவரை அழைச்சேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை அவர் தருகிற போது நம்ம தெளிவு அடையலாம். உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் கூட அந்த நேரத்தில் ஒரு விளக்கம் கிடைக்கலாம். இந்த கேஸில் சார் பொதுவாக வந்து பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம், கட்சியின் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம், கட்சியின் தலைவர் யார் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சட்ட பிரச்சனையாக மட்டும் சுருக்கி பார்க்கிற ஒன்றா, இல்லை தேர்தல் களத்தில் முடிவாகிற ஒன்றா? மக்கள் முடிவெடுக்கும் போது தேர்தல் களம், நீதிமன்றம் முடிவெடுக்கும் போது நீதிமன்றம் தான். அப்ப நீதிமன்றத்துக்கு நம்ம போயிட்டோம். அதாவது சப்ஜெக்டட் அவர்சன் அன்புமணி வந்து அவர் வந்து ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள போயிட்டாரு. டாக்டரும் அவரே வந்து ஜூரிஸ்டிக்ஷன்ல போயிட்டாரு. இந்த பாயிண்ட் வந்து ரைஸ் பண்ண மாதிரி தெரியல. நான் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்ப நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்க போகுது. எப்படி முடிவெடுக்க முடியும்? கட்சியோட பையில வேற எதுவுமே கிடையாது. அடிப்படையா ஒண்ணுங்க, நம்ம தடை கேட்கும் போது மெயின் பெட்டிஷன்ல இருந்தா தடை கேட்கிற பெட்டிஷன் வரும். மெயின் பெட்டிஷன் விசாரிச்சு முடிக்கிறதுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா அது வரைக்கும் அப்படியே விட்டா இர்ரிபேரபிள் டேமேஜ் ஒரு சைடுக்கு வந்துடும். ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏதாவது ஒரு தரப்புக்கு வந்துடும். அப்போ விசாரணை எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு கொடுத்தும் பயன் இல்லை. இந்த விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் தடை என்பதே கிடைக்கும். இதை தாண்டி வேற தடைக்கான பிரின்சிபிளே கிடையாது. அப்போ அதை மட்டும்தான் டிசைட் பண்ணணும். நான் தடை கேட்கிறாங்க டபிள்யூஎம்பி வந்து நம்ம கொடுக்க முடியுமா முடியாதா? அப்போ கொடுத்துட்டா அன்புமணி தரப்புக்கு பெரிய இர்ரிபேரபிள் டேமேஜ்,
கொடுக்கலன்னா டாக்டர் ராமதாஸ் தரப்பு, அதாவது அந்த பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி தரப்புக்கு பெரிய இழப்பு. இந்த 2 விஷயம் தான் சார். 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம்னு சொல்றாருல, அது கரெக்ட் தான். 5 நிமிஷத்துலயே 10 நிமிஷத்துலயே முடிச்சிடலாம். ஆனா அது எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சேம்பர்ல நடத்துறாரு? எனக்கு என்னமோ மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் மிகப்பெரிய தவறா இதை பார்க்குறீங்க. இப்போ சார், அப்பா மகன் அப்படின்றதுனால ஒரு குடும்ப பிரச்சனையாக அதை கருதி இருக்கலான்ற ஒரு கோணத்தில் திரு பிரியன் சொல்கிறார். நல்லெண்ணத்தில் அவர் நீதிமன்றம் அதை செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் கூட, இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு கட்சிக்குள்ளே பிளவு வருது, ஒரு கட்சி யாருக்கு சொந்தம்ன்ற கொஷின் வருது அப்படின்றப்ப திறந்த நீதிமன்றங்களில் இந்த மாதிரி பெட்டிஷன்லாம் போடுறாங்கன்னா திறந்த நீதிமன்றங்களில் தான் விசாரிக்கப்படணும்னு சொல்லுவீங்களா? இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும்னு காலையில் கூட சொல்லியிருந்தீங்க. தவறான முன்னுதாரணம். திறந்த நீதிமன்றத்துல விசாரிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சில நீதிபதிகள் ரொம்ப காஷியஸா ஆர்டரே கூட திறந்த நீதிமன்றத்திலே டிக்டேட் பண்ணிடுவாங்க. அதுதான் சரியான அப்ரோச். அதாவது ஆர்டரை சேம்பர்ல வச்சு டிக்டேட் பண்ணா கூட ஏதாவது விமர்சனம் வரும் என்பதால் முடிஞ்ச உடனே கையோடயே வந்து ஒரு லைவ் ஆர்டர் அப்படியே நேரடியா டிக்டேட் பண்ணிடுவாங்க. பெட்டர் மெத்தட் அது. இது வந்து அடிப்படையில எந்த இடத்துல வந்து இதுல காலையில இருந்து குழப்பம் ஏற்படுதுன்னா, நம்பர் 1 அவர் பெட்டிஷனர் இல்லைங்கிறதுல எனக்கு பெரிய குழப்பம் ஏற்படுது. நம்பர் 2 WP ஜூரிஸ்டிக்ஷன் வருமா, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. 3வது ஒரு தரப்பு வந்து நேர்ல ஆஜராகுது, இன்னொரு தரப்பு 2 தரப்புல வழக்கறிஞர் இல்லாம இன்னொரு தரப்பு வந்து வீடியோல ஆஜராகுது. அந்த தரப்பே இல்ல. அப்ப பெட்டிஷனரே வீடியோல வரல இல்ல சார், நான் பெட்டிஷனர்ல வீடியோல வர்றாரு. அவர் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம், நிறுவனரா இருக்கலாம், இல்ல தந்தையாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்பாவும் தராரு, ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அப்ப வந்து இதை முடிக்கணும்னு நினைக்கிறோம் என்று ஒரு நீதிபதி முடிவெடுத்தால் ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் பாங்க. எந்த ஒரு லிட்டிகேஷனும் எண்டுக்கு வரணுங்கிறது ஒரு கோட்பாடு. அப்படி ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் எப்போ வரும்னா ரொம்ப நாளா வழக்கு நடக்கும்போது தான் வரும். இது அட்மிஷன் ஸ்டேஜ் சார், வெறும் அட்மிஷன் அவ்வளவுதான். அட்மிட்டட் ஆர்டர் நோட்டீஸ் இல்ல அட்மிட்டட் ஸ்டே கிவன், இவ்வளவுதான் சார் இந்த மேட்டர். இதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு விமர்சனம், இது நீதிமன்ற மாண்புக்கே இது சரியில்லைன்னு தான் நான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.